ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் தேவ். காய்ஸ், நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா சுங்கைலாக்குள்ள இருக்கிற ஆயத்தேஜுங்கிட்ட போய்கிட்டு இருக்கோம். இந்த இடம் வந்து ஒராங் அசிலியோட இடம். ஜிராந்தோட் டவுன்லேருந்து இந்த ஆயத்தேஜன் வரத்துக்கு கிட்டத்தட்ட 1 hour ஆகும் காய்ஸ். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஒராங் அசிலி வந்து ஏழைன்னு, ஆனால் வந்து நிலம்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இந்த வீடியோ நீங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா நிறையா மரம்லாம் இருக்குது. என்னென்ன மரம்னா கிளாப்பாசா வீட்டு இருக்குது, கித்தா மரம் இருக்குது, பப்பாய மரம் இருக்குது, நிறையா மரங்கள் இருக்குது. இந்த கம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மர்மமான கதையெல்லாம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் சொன்னார். அந்த கதை கேட்டோன்னே நானே வந்து எனக்கு உடம்புலாம் சிலுக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் வந்து அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அந்த கதை சொல்கிறேன். அது வரைக்கும் நீங்கள் இந்த இயற்கையை ரசிச்சுட்டு வாங்க. வணக்கம்டா மாப்பிள. ஃபைனலாக ஆயத்தேஜன் என்ட்ரன்ஸ் பண்ணிட்டேன். நான் உங்ககிட்ட ஒரு கதை சொன்னேன்ல, அந்த கதை வந்து நான் மோட்ரு பார்க்கிங் பண்ணும்போது அந்த கதை என்னன்னு சொல்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். காய்ஸ், நான் ஒரு கதை சொன்னேன் இல்லையா, இந்தமாரி மர்மமான விஷயம் இங்கே நடந்திருக்குன்னு. அந்த கதையை நான் இப்போ சொல்கிறேன். ஒரு மாதமான பிள்ளையை 5 பேர் சேர்ந்து அவங்கள ரேப் பண்ணி இங்கேயே புதைச்சிட்டாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க ஆவி வந்து இங்கேயே உலாவிக்கிட்டு இருக்கு. இங்கே யாராச்சும் நைட் டைமில் வந்தாங்கன்னா, நைட் டைமில் பகல் டைமில் வந்தால் கூட அந்த இடம் பார்க்க ஒரு மாதிரியாக தான் இருக்கும். இப்போ இந்த மின்னுக்கு போகிறாங்க அந்த அண்ணனோட கூட்டாளி இங்கே ஒரு நாள் குளிக்க வந்திருக்காங்க. குளிக்க வந்தவர் இந்த ஆற்றுல குளிக்கும் போது கை கால் வச்சு சும்மா இல்லாமல் சேட்டை பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போது குளிச்சுக்கிட்டே இருக்கும் போது திடீர்னு வந்து அந்த தண்ணி உள்ளே இழுக்கிற மாதிரி இழுத்து கத்தி யாரும் கூப்பிட்டோம், யாருக்கும் காது விளங்கலை. அப்போ கொஞ்ச நேரம் சேர்ந்து பார்க்குறாங்க, அந்த அண்ணனே காணோம். பார்த்தா அந்த அண்ணன் ஆற்றோட அடிச்சுட்டு போயிட்டார். அவர் உடம்பு கூட இன்ன வரைக்கும் கிடைக்கல. அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து ரொம்ப பேர் ரொம்ப நேரம் இருக்க மாட்டாங்க. வந்தம்மா குளிச்சுமான கிளம்பிடுவாங்க. நீங்களே பாருங்கள், இந்த இடத்துல நாங்கள் போகும்போது நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருந்தோம், வேறு யாருமே இல்லை. அந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், பார்க்க சாதுவாக தான் இருக்குது அந்த இடம். ஆனால் ரொம்ப பயங்கரமான இடம். இன்ன வரைக்கும் இந்த காட்டில் அந்த ப்ரெக்னென்ட் லேடி வந்து சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு இங்கே இருக்கிற ஆளுங்க சொல்கிறாங்க. காய்ஸ், அங்கே மேலே குறி காட்டுறோம் பாருங்கள். அங்கே மேலே யாரும் போக வேணாம் சொல்லியிருக்காங்க. ஏன்னா அங்கே போனவங்க வந்து மர்மமாக காணா போயிருக்காங்களாம். அதனால் யாரும் அங்கே மேலே போனா சொல்லியிருக்காங்க. மர்மமான விஷயம்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இயற்கையை ரசிக்க வந்திருக்கோம். நம்ம தண்ணி இறங்கும் போது தண்ணி ரொம்ப செஜுவாக இருந்துச்சு. பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.